Hi guys, welcome to the last in-text question of this chapter. அடுத்த videos வந்து we will move to next chapter. ஓகேவா? Okay. Calculate the osmotic pressure கேக்குறாங்க in Pascal exerted by a solution prepared by dissolving 1 gram of polymer அதோட molar mass in 450 ml of water. So உங்களுக்கு osmotic pressure calculate பண்ணேன்னு சொன்னோனே ஞாபகம் வந்துருக்கணும். Pi is equal to CRT which can be written as pi is equal to volume இருந்துச்சுன்னா N by VRT. கரெக்டா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணும். mass upon molar mass. mass எவ்வளோ 1 கிராம் divided by molar mass 185,000 அப்படின்ட்டாங்க. வால்யூம் ml இருக்கு. ml இருக்கக்கூடாது. which is 450 divided by 1000 பண்ணினா 0.45 லிட்டர்ஸ்ல இருக்கும். R value constant which is 8.314 into 10 power 3 னு சொல்லலாம். பாஸ்கல்ல சொல்றப்போ பாஸ்கல் per liter பாஸ்கல் PAL Kelvin per -1 mole per -1. அடுத்து டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ் கெல்வின்ல மாத்துங்க. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னோமா, இதுல இந்த ட்விஸ்ட் கேர்ஃபுல்லா மாத்தாம விட்டீங்கன்னா 273 plus 37 would be equal to 310. எல்லா வேலையும் தெரிஞ்சிச்சு, சப்ஸ்டிட் பண்ண போறீங்க அவ்வளவுதான். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு பதிலாக அப்படியே 1 டிவைடட் பை போட்டுருங்க. 1 டிவைடட் பை 185,000 1 பை வால்யூம் வந்து டினாமினேட்டர் இருக்கணும் 0.45 லிட்டர்ஸ் 8.314 into 10 power 3 into 310 பண்ணீங்கன்னா ப்ரெஷர் வேல்யூ வரும் which would be like 30.98 வரும் which is approximately 31 Pascal. Clear? Okay guys, successfully we have completed solutions chapter ஓட எல்லா book back exercise problemsum பார்த்தாச்சு, எல்லா in-text questionும் பார்த்தாச்சு. examples question நான் பார்க்கிற பிளான்ல இல்ல, ஏன்னா அதுலயே ஆன்சர் கிளியரா இருக்கு. பட் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, we'll move to next chapter from our next video. ஓகே, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. Thank you. Bye.